தெலுங்கானா மாநில விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற பட்டமளிப்பு அணிவகுப்பில் நேற்று கலந்துகிட்ட முப்படை தளபதி அனில் சௌகன் என்ன சொல்லியிருக்காரு? போர் மற்றும் போரிடும் செயல்முறை இப்போது புரட்சியோட விளிம்பில் இருக்கு. இந்த நிலையில இந்திய பாதுகாப்பட மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கும் சீர்திருத்தங்களை உள்வாங்கிறதுக்கும் உறுதியா இருக்கிறாங்களாமா. இந்தியாவின் வலிமையானது உறுதியான நிறுவனங்கள், ஜனநாயக நிலைத்தன்மை மற்றும் நமது ஆயுதப்படைகளின் அசைக்க முடியாத திறன் சார்ந்தே இருக்குது. நம்மளோட பாதுகாப்பு படை செயல்பாடுகள் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல, தொடர்ந்துட்டு தான் இருக்குது. புதுசா பயிற்சி பெற்ற அதிகாரிகள் ஆயுதப்படையில் ஆழமான மாற்றத்தின் ஒரு காலகட்டத்தில் இந்திய விமானப்படையில் நுழைய இருக்கிறாங்க. கூட்டு நடவடிக்கையும் தேசத்தோட தற்சார்பும் இந்தியாவோட முயற்சியும் நமது இராணுவத்தோட வலிமையை எதிர்காலத்தில் வடிவமைப்பதில் பேர் உதவியா இருக்கும். பழைய காலத்தில் நடைபெற்ற போர் எல்லாமே சவாலாகவும் கொடூரமாகவும் இருந்திருக்கு. ஆனால் இப்போது நடக்கிற போர் எல்லாமே புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் முன்முயற்சியில் வடிவமைக்கப்பட்டதாகவும் இருக்குது. இந்த புதிய எல்லைகளில் தேர்ச்சி பெறப்பட்டதான் எதிர்காலத்தில் மோதல்களையும் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு.